10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.9ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் டிட்டோ 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ணக் காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ணக் காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அலங்கரிக்க முடியும்? அதாவது ரேகாங்கிற பொண்ணுகிட்ட 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர்லேருந்து 24 சென்டிமீட்டர் வரைக்கும் பக்க அளவுள்ள சதுர வடிவ வண்ணக் காகிதங்கள் இருக்குது. சரியா? அந்த வண்ணக் காகிதங்களை வச்சு எவ்வளவு பரப்பை அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? கண்டுபிடிப்போமா? தீர்வு: ரேகா வண்ணக் காகிதங்களை கொண்டு அலங்கரிக்கும் இடத்தின் பரப்பளவு. இங்கே சதுரம் கொடுத்துருக்கிறதுனால பரப்பளவு என்னப்பா வரும்? A². இங்கே பக்க அளவுகள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் டிட்டோ 24 ஸ்கொயர்னு அர்த்தம். சரியா? இங்கே எழுதுவோமா? 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ ப்ளஸ் 24 ஸ்கொயர். நமக்கு முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. ஆனால் இங்கே 10 ஸ்கொயர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி மாற்றி எழுதலான்னா 1 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சி அதிலிருந்து 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள கூடுதலை கழிச்சிடலாம். சரியாப்பா? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ ப்ளஸ் 24 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ ப்ளஸ் 9 ஸ்கொயர். முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1 × 2n + 1/6. இப்போது இதுக்கு என்னோட மதிப்பு 24, இதுக்கு இன்னோட மதிப்பு 9. சரியா? ஃபார்முலாவில் பிரதியிடுவோமா? 24 × 24 + 1 × 2 × 24 + 1/6 மைனஸ் 9 × 9 + 1 × 2 × 9 + 1/6. இப்போது 24 அப்படியே எழுதிடணும். இன்ட்டு 24 + 1 என்னப்பா வரும்? 25 இன்ட்டு 2 × 24 48 48 + 1 49/6 மைனஸ் 9 அப்படியே எழுதிக்கணும். இன்ட்டு 9 + 1 என்னப்பா வரும்? 10 இன்ட்டு 2 × 9 18 + 1னா 19 19/6. இப்போ அடித்து கொடுக்கலாமா? 1 6 4 6 24. இந்த சைடு அடித்து கொடுக்கலாமா? 2 6 3 9 1 2 2 10. இப்போ என்னப்பா மிச்சம் இருக்குது? 4 × 25 × 49 மைனஸ் 3 × 5 × 19. 4 × 25 என்னப்பா வரும்? 100 வரும். 100 × 49 4900. சரியா? மைனஸ் 3 15 15 × 19 285. சரியா? 4900 மைனஸ் 285 கழிச்சோன்னா 4615 வரும். சரியா? பரப்பளவுங்கிறனால இதை சதுர சென்டிமீட்டர்னு நம்ம எழுதிக்கணும். சரியா? 4615 சதுர சென்டிமீட்டர். ரேகா வண்ணக் காகிதங்களை கொண்டு அலங்கரிக்கும் இடத்தின் பரப்பளவு = 4615 சதுர சென்டிமீட்டர். கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.